Morning champions, this is Professor Aswan from Government College of Technology. I am mining and technical champion Shweta. மீனிங் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரிலேஷன் பிட்வீன் தி எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் தான் பார்க்க போறோம். ஸோ இங்க ரிலேஷன் பிட்வீன் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ல ஒரு பாய்சான் ரேஷியோ வேல்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஈக்கும் ஜிக்கும் தொடர்பு என்ன அப்படின்னு கத்துக்க போறோம். ஈக்கும் ஜிக்கும் தொடர்பு என்ன. ஸோ பாய்சான் ரேஷியோ 0.5 அப்படின்னா என்ன மெட்டீரியல் இருக்கும்? பர்ஃபெக்ட்லி பிளாஸ்டிக் மெட்டீரியலுக்கு 0.5 இருக்கும் சொல்றாங்க. ஸோ பாய்சான் ரேஷியோ 0.5 இருந்தா நமக்கு ஈக்கும் ஜிக்கும் ரிலேஷன் என்ன? ஈக்கும் ஜிக்கு என்ன ரிலேஷன்னா E = 2g * 1 + μ. அப்ப μ வந்து 0.5 அப்படி சப்ஸ்டிட் பண்ணனும்னா E = 3 times of g. ஆமா E = 3g அப்படின்றது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். E = 3g. சோ நம்ம என்ன அப்படினா பாய்சான் ரேஷியோ வந்து 0.5 ஆ இருக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் பெர்ஃபெக்ட்லி பிளாஸ்டிக் மெட்டீரியலா இருக்கும்போது இல்லாட்டி ரப்பருக்கு தான் 0.5. சோ ரப்பருக்கா இருக்கட்டும் இல்ல பெர்ஃபெக்ட்லி பிளாஸ்டிக் மெட்டீரியலா இருக்கட்டும் இல்ல பாய்சான் ரேஷியோ 0.5 ஆ இருக்கட்டும் மூணுமே ஒரே அர்த்தம் தான். அப்போ வந்து என்ன ரிலேஷன்னா E வந்து E = 3 times of g ன்னு தெரிஞ்சுக்கணும். E = 3 times of g ன்னு தெரிஞ்சுக்கணும். E = 3 times of g னா என்ன அர்த்தம் அப்படினா it is a perfectly plastic material ன்னு அர்த்தம். இப்படி வேணா வச்சுக்கலாம். இப்ப நாலு விஷயம் μ = 0.5 அப்படின்னு வச்சுக்கலாம் மனசுல, இல்ல perfectly plastic material வச்சுக்கலாம், இல்ல ரப்பர்னு வச்சுக்கலாம். அப்படினா தீர்ப்பு என்ன வழங்குவீங்க? E = 3g அப்படின்னு வழங்கணும். சோ அதான். சோ இன்னைக்கு E க்கும் G க்கும் என்ன ரிலேஷன்? இப்ப நான் E வந்து அப்ப யார் அண்ணன்? யங்ஸ் மாடல்ஸ் தான் அண்ணன். ரிஜிட்டி மாடல்ஸோட 3 மடங்கு ஜாஸ்தியா இருக்கும். சோ யங்ஸ் மாடல்ஸ் தான் அண்ணன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சோ இதெல்லாம் வந்து ஒரு क्वेश्चனை பாக்கும்போதே வந்து நம்ம சின்ன சின்ன இன்ஃபரன்ஸ் ரசிக்கணும், கேள்விகளை ரசிக்கணும். படிக்கிறதை விட கேள்வியை ரசிக்கணும். கேள்வியை ரசிக்கும் போது வந்து எல்லையில்லா ஞானம் வந்து நமக்கு கிடைக்கும். படிச்சா வந்து நமக்கு கொஞ்சம் தான் கிடைக்கும். ஸோ கேள்வியில கருத்து இருக்கு அப்படின்னா முழு கருத்தும் வாங்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ரசிக்கணும். கேள்வியை ரசிச்சா வந்து அது முழு கருத்தும் உள்ள வரும். படிச்சீங்கன்னா அங்கங்க தொட்டும் தொடாம கொஞ்சம் கொஞ்சமா வரும். அதனால ஒவ்வொரு கேள்வியை பார்க்கும்போதும் நீங்க ரசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா வந்து உங்களுக்கு கான்செப்ட் வந்து ஈஸியா புரிய ஆரம்பிக்கும். கான்செப்ட் புரிய தொட்டனை தூரும் மனக்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவுன்ற மாதிரி அறிவு என்ன பண்ணும்? சொரக்கும். அது பாட்டு